நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு பாவப்பட்ட டீமை போட்டு வச்சு வாயை பழகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? 2011 படிக்கும் போதும் சரி, 2013 சாம்பியன்ஸ் ட்ராஃபி படிக்கும் போதும் டீம் இந்தியாவில் வந்து பும்ரா கிடையாது. அசோக் குயின் போடுறது வந்து கில்லு ஆடிட்டா போல நம்மளை செய்து வச்சு செய்யாம அன்னைக்கு பேசுனது கூட என்னன்னா, நம்ம கில்லு வந்து அவங்க கிட்ட பார்ட்னர்ஷிப் இருக்கோம்னா நியூசிலாந்துக்கு நம்ம எவ்வளவு செட்டில் பண்ணுங்கிறது தான் நியூ பால் அவங்க ஆட்டாங்கன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? கரெக்ட் தான், உண்மைதான் நீங்க சொல்றது. நியூ பால் விக்கெட் எடுத்துட்டோம், அதுக்கப்புறம் தான் அவங்க ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியா டீம் கம்பல்சரி இதை பத்தி பேசுவாங்க. நெக்ஸ்ட் வந்து மேபி வந்து நீங்க சொல்ற மாதிரி வந்து சிங்க உள்ள எடுத்து வரணுமா, இல்ல ராணா வெளியே எடுத்து வரணுமா, இல்ல சிங் பிளஸ் ராணா பிளஸ் பாண்டியா ஷமி 4 பேர் உள்ள போடணுமான்றது அவங்க பேசுவாங்க. நீங்க சொல்றதுக்கான இது வந்து அவங்க கண்டிப்பா முயற்சி எடுப்பாங்க. போட்டு பார்த்தாங்க, அக்ஷர் பட்டேலே எடுத்துது நியூ பால் அந்த டைம் எல்லாம் எடுத்துது. ஸ்பின்னர் போட்டு பார்க்குறான், ஒருத்தனுமே உள்ள கிட்டே 200 பாலுங்க. ஒரு பேட்ஸ்மேன் ப்ராப்பரா டாப் ஆர்டர்ல ஆடுறோம்னா பிரச்சனை இல்லை. மிடில் ஆர்டர் ஆடுறவங்க வந்து உங்களுக்கு 200 பால் ஆட்டு